இந்த உலகத்தில் 3.3 பில்லியன் மக்கள் கன்சியூமராக இருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதில் பாதி விற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்னம்மா இது இப்போ எதுக்கு சொல்கிற, இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி சரியான அளவு இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதே இல்லை. வாங்கும்போது அளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே அதை விற்கும்போது அளவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது நம்மள யாருக்குமே இது புரிவது கிடையாது. இந்த அளவு நிறுவையில் மோசடி செஞ்சதுனால தான் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே அல்லாஹு தாலா அழித்தான். அதை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதாவது 83வது அத்தியாயத்தில் 1லேருந்து 3 வசனங்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதனுடைய அளவும் அதனுடைய எடையும் சரியாக தான் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இது சின்ன தப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் கூட நாளைக்கு நம்மளுக்கு அல்லாஹு தாலா பெரிய தண்டனையாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம இப்போ என்னென்னலாம் காரியங்கள் செஞ்சிட்ருக்கோமோ அதற்கு நாளை மறுமையில் நம்ம பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால் இது சின்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இது ஒரு பெரிய தப்பு, இதனால் ஒரு சமுதாயமே அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம நினச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம சரியாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.